புயல் வந்தது உண்மைதான். ஆனால் பயிர்களை அழித்தது புயல் மட்டுமல்ல. ஆட்சிக்கு வந்தது முதல் 4.5 ஆண்டுகளாக எந்த குடிமராமத்து பணிகளையும் செய்யாமல் இருந்த திமுக அரசின் நிர்வாகம்தான் என்பதே டெல்டா விவசாயிகளின் ஒற்றை குரலாக உள்ளது. டிட்வா புயலால் டெல்டா பகுதியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக அரசே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இந்த பேரழிவுக்கு இயற்கையை மட்டும் குற்றம் சாட்ட முடியுமா என்ற கேள்வியை முன்வைத்துள்ளனர் விவசாயிகள். திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இந்த மாவட்டங்களுக்கு மழை புதிதல்ல. ஆனால் அந்த நீர் வடிய வழி இல்லாமல் வயல்கள் குளங்களாகி பயிர்களுக்கு மேல் தண்ணீர் தேங்கி இளம் பயிர்கள் முதல் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் வரை அனைத்தும் அழுகியது. கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் வடிகால் வாய்க்கால்கள் புதர்களால் மூடப்பட்டு நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பில் சிக்கிய நிலையில் மழை பெய்தால் வெள்ளம் தேங்கதானே செய்யும். அதுவும் 2 வாரங்களுக்கு மேல் வயல்களில் தண்ணீர் வடியாமல் இருந்தது கொடுமையிலும் கொடுமை. 82,000 ஹெக்டேருக்கும் அதிகமான பயிர்கள் சேதமடைந்தன. அதில் 61% நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை தாண்டி அழிவு. இதெல்லாம் திடீர் விபத்தா? இதற்கு புயலையும் மழையையும் மட்டும் கூறி தப்பித்து விட முடியுமா? திமுக அரசு செய்திருக்க வேண்டிய குடிமராமத்து பணிகளை செய்யாததன் விளைவல்லவா இது? நிலத்தில் போட்ட அனைத்து முதலீடும் அழிந்து கடன் மட்டுமே மிஞ்சியுள்ளது என கண்ணீர் வடிக்கிறார்கள் விவசாயிகள். ஒரு போக சம்பாவை மட்டுமே நம்பிய விவசாயிகளுக்கு இது வாழ்வாதார கவலையாக மாறியுள்ளது. அரசின் அறிவிக்கப்பட்ட 20,000 ரூபாய் இழப்பீடு இழந்த உழைப்புக்கும் கடன் சுமைக்கும் நகைச்சுவை பதிலாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் பயிர் சேத மதிப்பீட்டு செயலி தோல்வி, கைமுறை கணக்கெடுப்பு என குழப்பமான நிர்வாகம் வேறு விவசாயிகளை வதைக்கிறது. வெள்ளம் வந்த பிறகு ஆய்வு, நிலம் கணக்கெடுப்பு, இழப்பீடு அறிவிப்பு என காலம் இழுக்கும் இந்த அரசு புயலுக்கு முன் கால்வாய்களை தூர்வாரி இருந்தால் இந்த அழிவு ஏற்பட்டிருக்குமா? இது இயற்கை பேரிடர் அல்ல, நிர்வாக பேரிடர். திமுக அரசின் அலட்சியத்தின் சாட்சியாக டெல்டா வயல்களில் இன்னும் தேங்கிக் கொண்டிருக்கிறது விவசாயிகளின் கண்ணீர். விவசாயிகளின் கண்ணீர் துடைக்கவும் விவசாயம் காக்கவும் ஆட்சி மாற்றம் ஒன்று மட்டுமே வழி. விவசாயிகளின் வேதனைகளை அறிந்த தலைவரால் மட்டுமே விவசாயிகளை பாதுகாக்க முடியும். சிந்தித்து வாக்களியுங்கள்.